ஆக பகுத்தறிவு என்று சொன்னாலும் மிக சிறந்த ஒருவர். இதழ ஆசிரியர் சொன்னால் முதன்மையானவர். தமிழில் சொன்னால் மிக அழகான தமிழ் 37 தமிழ் நூல்கள் எழுதியிருக்கார். நான் சொல்லிட்டேன், அது எல்லாருக்கும் மிக அழகாக எழுதியிருக்கிறார். தமிழ் தொண்டு, தமிழ் பணி மிக அதிகமாக இருக்கார். இப்படி இருந்தாலும் ஏன் பண்ணலாம்? பிகாஸ் இஸ் ஹேப்பன் டு பி an essay man. எஸ்ன்னு சொன்னால் யாரும் பிடிக்கல. அதான் இவ்வளவு நாளாச்சு அவர் எழுதிய நூல்களிலும் சரி, அவர் எழுதிய தமிழிலும் சரி, இந்த குறைபாடுகள் இருக்குதுன்னு யாரும் சொல்லிக்கிறாங்கன்னா யாரும் சொல்ல முடியாது, சொல்ல தெரியாது. அவர் அதில் கோட் பண்ணுற நூல்கள் பூரா அதெல்லாம் செத்து மடிந்து விட்ட நூல்கள், அதாவது தான் கோட் பண்ணுறார். வேறு யாரும் பண்ணல, வேறு யார்கிட்டையும் இல்லை அந்த நூல்கள். அது அவ்வளோ பண்ணியிருக்காரு. தாழ்த்தப்பட்ட மக்களை இந்துக்கள் அல்ல, அவர்கள் ஆதித்தமிழர்கள் என்று அறிவித்ததோடு மட்டுமில்லாமல் பழந்தமிழன் இவர்களால் தான் இந்த மண்ணை ஆளுவதற்கான தகுதியும் உண்டு, எனவே இவர்கள்தான் ஆள வேண்டும், இவர்களே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், வந்தேரிகளாக வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற துடிப்பவர்கள் விரட்டியடிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தையும் அரசியல் தளத்தில் பதிவு செய்தவர். சுயராஜ்யம் என்னும் கருத்தை, சுதேசிகள் சுயராஜ்யத்தை படைக்க வேண்டும் என்கிற கருத்தை இந்த மண்ணிலே பதிவு செய்தவர். அப்படிப்பட்ட அயோத்திதாச பண்டிதர் பௌத்த கருத்துக்களை, பகுத்தறிவு கருத்துக்களை, தமிழ் தேசிய கருத்துக்களை இந்த மண்ணிலே தந்தை பெரியாருக்கு முன்னால், தமிழ் தேசிய சிந்தனையாளர்களுக்கு முன்னால், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்னால் பரப்பிய மாமேதை. அவருடைய முக்கியத்துவம் எங்கே இருக்குன்னா பண்பாட்டு தளத்தில் இருக்கு. குறிப்பாக அன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்லப்படுற மக்களுடைய அந்த தீண்டாமையினுடைய வரலாற்றை ரொம்ப துல்லியமாக எடுத்து சொன்னவர் அயோத்திதாசர். தீண்டாமைங்கிறது ஒரு சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் தமிழ் சமூகத்துக்குள்ளார வந்தது அப்படிங்கிறத அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார். அது இன்னைக்கு பல்வேறு ஆதாரங்களால் நிரூபிக்கப்படக்கூடியதாக மாறி இருக்கு. நிலமெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த நிலங்கள், அவங்க பூர்வீகமான சொத்து. அந்த சொத்துல இது பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே இருக்கிறது பாரு, இந்த இதுக்கு மேலே இருக்கிற காலி இடத்துல தான் அவருடைய மடம் ஒன்று இருந்தது. அதை இடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தாங்க இந்த 2 சிலைகளை வச்சு மடத்தை ஆரம்பிச்சாங்க. புத்த மதத்துடைய மடத்தை ஆரம்பிச்சு அந்த மடத்தில் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல தான் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வச்சு நடத்திட்டு இருக்கும்போது இந்த இதுக்கு இருந்து அப்படியே நடத்தி கொஞ்ச நாள் இருந்ததுங்க. அவர் இந்த ஊரில் போனதுக்கு பின்னால் அதை இது பண்ண பராமரிக்கிறது கால் இல்லாததுனால, அது அப்படியே இருந்ததுனால அதை நாங்கள்லாம் ஒரு சில ஆள் மக்கள்லாம் சேர்ந்து அதை கொண்டு வந்து துளசி மடத்தில் கொண்டு வச்சுருக்கோம். இருக்குது அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த சிலை 2 அங்கே தான் இருக்குது. மக்கள் பார்வைக்கு கொண்டு வர முடியல. துளசி மடம் என்பது அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் ஒரு தியான அறையாக அதை உபயோகப்படுத்தி அங்கே சித்த மருத்துவ முறைகளை எல்லாம் அங்கு வைத்து செய்து கொண்டிருந்தார். மலைவாழ் மக்களுக்கான சிகிச்சைகளையும் அங்கே நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அவர் என்பதை நாங்கள் வரலாற்று மூலமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் இந்த தோட மக்களுக்கு நிறைய செய்திருக்கிறார். அவர் ஒரு விழிப்புணர்வுக்காக நிறைய பண்ணியிருக்கிறார். அந்த விழிப்புணர்வை அவர்கள் பெற்றிருந்தார்கள். இன்றைக்கு அந்த அத்வைதானந்த சபை இன்னைக்கு மதவாதிகளால், இந்து மதவாதிகள் கைப்பற்றப்பட்டு இன்னைக்கு அயோத்திதாசர் பெயரே மறைக்கப்பட்டுள்ளது. அந்த அத்வைதானந்த சபை மக்களுக்காக பயன்படக்கூடிய அந்த சபை இன்னைக்கு மதவாதிகளால் அது ஒரு கோயிலாக உருவாக்கப்பட்டுள்ளது. அவருடைய செயல்பாடுகள் மக்களுக்கு தெரிவதற்காக நீலகிரியில் உதகையில் அவருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும். 2வது அவருக்கு சிலை வைக்க வேண்டும். 3வது கலைக்கல்லூரிக்கு அவருடைய பெயர் வைக்க வேண்டும். இவ்வளவு காரியமும் மாண்புமிகு தமிழக முதல்வர் கருணை கூர்ந்து செய்ய வேண்டும். ஒடுக்கப்பட்டோர் விடுதலைக்கு பண்டிதரின் அறிவு வெளிச்சத்தில் தமிழ் பௌத்தத்தை மீட்டெடுப்போம்.